சிங்கப்பெண்ணை சிஎனி கேப்ஸை எப்படி போகுது நடக்கும் பார்ப்பேன். நீ கேப்ஸில் என்ன காட்டினா ஆனந்தி அன்பு கார்மெண்ட்ஸ்க்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னா கர்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். என்ன தைரியத்தில் உள்ளே வந்தீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் வேலை நிப்பாட்டியாச்சு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொன்னால் அன்பு சொல்லுங்கள் ரைட்டு, ஆனால் ஆனந்தி வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அவள் என்னை குத்த வந்தாலும் அவளையும் வேலைட்டு நிற்காச்சு, வெளியே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அன்பு சொல்கிறாரு, என்ன நேற்று வாங்கினது பத்தலையா அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னா கர்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இப்படி சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் மகேஸ்வர் வராரு. அவங்க இங்கே தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்ணாகரன் சொல்கிறான், அவங்க 2 பேரும் இங்கே வேலை பார்த்தா நான் அந்த வேலை விட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். தாராளமாக வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னா அப்படியே கர்ணாகரன் திகச்சு போய் நிற்கிறான். எனக்கு தெரிஞ்சு மித்ரா கர்ணாகரனை சமாதானப்படுத்துவாங்க. இப்போ கர்ணாகரன் அங்கே தான் வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தியோட அப்பா அம்மாவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எம்பே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னங்க ஆச்சு, எதுக்குங்க இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அந்த குடுகுடுப்புக்காரர் சொன்ன 48 நாளுக்குள்ளே நல்ல காரியம் நடக்கணும், இல்லைன்னா நீங்கள் அவமானப்படுற மாதிரி ஒன்று நடக்கும் சொன்னோன்னே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. எனக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.